ஹalleluya. குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? சரி, வாங்க தேவனை துதிப்போம். அவருடைய வார்த்தைக்காக நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உம் வார்த்தைகள் எங்களுக்கு அவசியமானது. உம்மிடத்தில் விசுவாசத்தில் வளருவதற்கு எவ்வளவோ எங்களுக்கு உதவி செய்கிறது என்று விசுவாசிக்கிறோம். எங்களோடு பேசும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னங்க தேவனை பேச சொல்றீங்க? தேவன் எப்படி பேசுவார்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, நம் தேவன் பேசுவாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயும் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். இயேசு கிறிஸ்துவின் விஷயம் மொத்தத்தையுமே இங்கே ஒரே வசனத்துல சொல்லிட்டாங்க. யார் அவர்? அந்த நாட்களில் தேவன் பேசினார், இன்றைக்கு குமாரன் மூலமாக பேசுகிறார். அந்த குமாரன் யார்? அவர் வசனம். அந்த வசனத்தின் மூலம் உலகங்களையும் உண்டாக்கினார். தேவனுடைய மகிமையையும் அவருடைய மேன்மையையும் அவர் மகத்துவத்தையும் எல்லாவற்றையும் உடையவராகிய அவர் வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் பாவத்தின் விஷயத்துல சுத்திகரிப்பு அவரே உண்டாக்கி, ஹல்லேலூயா, அவ்வளவு பெரிய தேவன் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து இரத்தத்திலும் மாம்சத்திலும் பங்குள்ளவராகி நமக்காக சிலுவை யாகத்தை செய்து இரத்தத்தை சிந்தினதினாலே பாவ மன்னிப்பு உண்டாகும்படி எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர், பாவத்திலிருந்து மீட்கிறவர், மரணத்தை ஜெயித்து சாவை வென்று சாத்தானை ஜெயித்து உயிர் தெழுந்தவராகிய ஆண்டவர் பிதாவின் வலது பார்சத்தில் என்று உட்கார்ந்து நமக்காக விண்ணப்பம் செய்கிறார். ஏங்க இயேசு ஆண்டவரை நம்ப மாட்டீங்க? நம்புறோன்னு சொல்றீங்களா? என்ன நம்புறீங்க? உண்மையா நம்புறீங்களா? மூட நம்பிக்கையா? இயேசு கிறிஸ்து மூட நம்பிக்கைகளின் தேவன் அல்லங்க. அவர் செய்ததெல்லாம் வெறுமை இல்லைங்க, கட்டுக்கதை கிடையாது. இந்த பைபிள் பேசுகிற வேதம். இது பேசுகிற வேதம், இது பரிசுத்த வேதம். இது யார் என்னென்ன உளறினாலும் ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்றைக்கு இஷ்டம் போல பேசுகிறாங்க வேதத்தை. தேவன் அவர்களை மன்னிப்பாராக. எட்டாத திராட்சை புளிப்பு என்பது போல இதில் இருக்கிற சத்தியத்தை உணராதவங்களுக்கு இது புளிப்பாதான் இருக்கும். ஆனால் சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு, இதை வாசித்து தியானித்தவர்களுக்கு, இந்த நூலாசிரியரை பரிசுத்த ஆவியானவரை உணர்ந்து கொண்டவர்களுக்கு இது காட்டு தேனிலும் இனிமையானதாக இருக்கிறது. இது ஞானத்தின் பொக்கிஷமாக இருக்கிறது. கடந்த 53 வருஷங்களாக இதை வாசிக்கிறேன். இது எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது. இன்றைக்கு நான் என்னவாக இருக்கிறேனோ இது தேவனுடைய வசனத்தினாலே, தேவனுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்ததாலே, விசுவாசிக்கிறதுனால் மட்டுமே. வசனத்தை வாசிங்க, நம்புங்க. இயேசு கிறிஸ்து பொய்யான கடவுள் இல்லை, உண்மையான கடவுள். இவர் வரலாற்றிலே காணப்படுகிற தேவன். இது ஹிஸ்டரியில இருக்குங்க. ஏதாவது ஒரு சத்தியத்தை சொல்லணும்னா அது ஹிஸ்டரியில இருக்கணுங்க. இது நடந்த விஷயம், கட்டுக்கதை இல்லல்ல. அவர் பிறந்த இடம், அவர் பிறந்த காரியங்கள், அவருடைய பிறப்புக்கு முன்பும் அவருடைய பிறப்புக்கு பிறகும் நடந்த விஷயங்கள் எல்லாம் பரிசுத்த வேதத்தில் இருக்கிறது. இது அநேக நூல்களுடைய தொகுப்பாக இருக்கிறது. அதுக்குதான் பைபிள் என்றால் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் என்று சொல்லுவாங்க. அநேக நூலாசிரியர்கள், 40 நூலாசிரியர்கள் 1600 வருஷ காலகட்டத்துக்குள் 3 மொழிகளில்
எழுதின 66 புத்தகங்களில் இருக்கிற சத்தியம் ஒரே காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுகிறது. கான்ட்ரடிக்ஷன்ஸ் இல்லைங்க. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் எழுதின நூலாசிரியர்கள் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு பேசவில்லைங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே கிடையாது. சில ராஜாக்கள், சில தீர்க்கதரிசிகள், சில சாதாரணமானவங்களும். இந்த பைபிளை எழுதினவங்க யாராக இருந்தாலும் அவங்க தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினாங்க. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின விஷயங்களை அவங்க எழுதினாங்க. இந்த பைபிளை எழுதியவர் ஒருவரே, அவர் பரிசுத்த ஆவியானவர். அநேகருக்கு அவர் கொடுத்த வெளிப்பாடுகளின் மூலமாக இது எழுதப்பட்டதினாலே இது நம்முடைய கைகளில் இன்றைக்கு இவ்வளவு சின்ன நூலாக நமக்கு கிடைக்கக்கூடிய விதத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன். யோவான் எழுதின 1 நிருபம் 1 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். எதை குறித்து சொல்லுகிறாராங்க? ஏசாண்டவருடைய சீஷனாகிய யோவான் ஆதி முதல் இருந்தது எதுவோ அந்த ஜீவ வார்த்தையை குறித்தது. வார்த்தை, நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 1 வாசித்தால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வார்த்தை ஒரு சத்தம். அந்த சத்தம், அந்த வார்த்தை கிருபை நிறைந்தவராக. ஒரு முறை அந்த வசனத்தை பார்ப்போம். யோவானின் சுவிசேஷம் 1 பைபிள் இருக்கா உங்ககிட்ட? வாசிக்கிறீங்களா? நான் சொல்றது கேட்கறது இல்ல. நீங்க வேதத்தை எடுத்து அந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறதோ இல்லையோ என்று அந்த காலத்து பேரையா சபையை போல நீங்களும் ஆராய்ந்து விசுவாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அதே வார்த்தையை எபிரேயரில் பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதினவர் வேறு, யோவான் எழுதின சுவிசேஷம், இந்த புத்தகத்தை எழுதின யோவான் வேறு. இது யோவானின் சுவிசேஷம். இன்னும் 14 பார்த்தால், அந்த வார்த்தை ஆதியிலிருந்து இருந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவரே இயேசு கிறிஸ்து. ஆதியிலிருந்து இருக்கிறவர், தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். ஆதியிலிருந்து தேவனிடத்திலேயே இருந்தவர், தேவனோடே இருந்தவர், அவர் தேவனாக இருந்தவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திருத்துவம் நம்முடைய மனித புத்திக்கு எட்டாததாக இருக்கலாம். நாம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தின இடத்திலெல்லாம் பிதா, குமாரன், ஆவியானவர் இருக்கிறாங்க. இது உண்மை. அவர் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டார். அவர் மாம்சத்தில் வந்ததினால் நாம் அவரை பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனும் ஆவியா இருக்கிறார். நாம் அவரை மனித கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மாம்சமாகி அவர் நம்மை போல் இந்த உலகத்துக்கு வந்து தேவ அன்பையும் தேவ குணங்களையும் தேவனுடைய வல்லமையும் இந்த உலகத்துக்கு காட்டினார். இன்றைக்கும் கூட நாம் பரிசுத்த ஆவியின் உதவியோடு அற்புத ஆச்சரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். ஆதியில் இருந்திருக்கக்கூடிய, முதலிலிருந்து இருந்த ஆண்டவரை வெறுமனே கற்பனை செய்து ஏதோ எனக்கு கனவு வந்தது அல்லது எனக்கு அப்படி தோன்றினது என்ற விதத்தில் இல்லாமல், நாங்கள் எதை கேட்டோமோ, இயேசுவை குறித்து கேட்டோமோ, எங்கள் கண்களாலே எதை பார்த்தோமோ, கேட்டதை பார்த்தோமோ, எதை நிதானித்து அறிந்து கொண்டோமோ. பாருங்க, இன்றைக்கு ஃபேக்கும் ஒரிஜினலும் ஒரே மாதிரி இருக்கிறது. ஒரு ரோஜா ஃப்ளவர், ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்டிக் ரோஜா பூவும் தூரத்திலிருந்து பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஆனா நீங்க நிதானித்து பார்த்தா, கவனித்து பார்த்தா எங்கேயோ ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். நிச்சயமா அந்த ஷார்ப்னஸோ அல்லது அந்த கலரோ தெரிந்துவிடும். என்னங்க, இயேசு கிறிஸ்துவ நீங்க எவ்வளவு ஆராய்ந்து பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு விசுவாசம் வளரும். என்ன சொன்னா, he is real, உண்மையான தேவன். அவர் ஃபேக் அல்ல.
இன்றைக்கு அநேக வேறு கிறிஸ்துக்கள் இருக்கிறாங்க. நானே கிறிஸ்து என்று கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துக்கள் இன்றைக்கு கடைசி காலத்தில் அநேகர் வருவாங்க என்றார். கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக் கொள்றவங்க இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ போதிக்கிறோன்னு சொல்றாங்க. ஆகவே நிதானிச்சு பாருங்க, கவனிச்சு பாருங்க. அவர்கள் கனிகளை வைத்து அவங்க யாருன்னு அறிய முடியும். அவங்க வார்த்தைகள் நல்லா இருக்கலாம், அவங்க நடத்தையும் வேஷமும் இமிட்டேட் செய்யலாம். ஆனா ஃப்ரூட், அவுட்கம், கனிகளை வைத்து அவர்களை அறிந்து கொள்ளணும். அதற்குதான் யோவான் சொல்கிறாரு, நாங்கள் எதை கேட்டோமோ, எதை கண்டோமோ, எதை நோக்கி பார்த்தோமோ, எங்கள் கைகளினாலே எதை தொட்டு பார்த்தோமோ, அந்த ஃபேக் ரோஜா பூ எவ்வளவு சிமிலராக இருந்தாலும் அதை தொட்டு பார்த்தால் தெரிந்துவிடும் அது பிளாஸ்டிக்கா ஒரிஜினலா. அதை ஸ்மெல் பண்ணா அதனுடைய வாசனை பார்த்தா தெரிந்துவிடும் அது உண்மையான ரோஜாவின் வாசனை வருகிறதா அல்லது பிளாஸ்டிக்குடைய வாசனை வருதான்னு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை அவ்வளவாய் ஆராய்ந்து பார்த்த சீஷர்கள் நமக்கு சாட்சி கொடுக்கிறாங்க. நாங்கள் அவரோடு இருந்தோம், அவரோட கூட நடந்தோம், அவரோட சாப்பிட்டோம், அவர் செய்த காரியங்களை பார்த்தோம், அவர் கையை பிடித்துக் கொண்டோம், அவருடைய மரணத்தை பார்த்தோம், அவர் கல்லறையில் வைக்கப்பட்டதை பார்த்தோம், அவருடைய காலி கல்லறையும் பார்த்தோம், அவர் திரும்ப எழுந்திருக்கிறார் என்ற போது அவரை நாங்கள் பார்த்தோம். அவரை நாங்கள், தோமா சொல்லவே சொல்லிட்டாரு, என் விரலை உம்முடைய காயங்களில் வைத்து பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்றார். அப்பொழுது இயேசு திரும்ப அவர்களுக்கு காணப்பட்டு, இதோ உன் விரலை என் காயங்களுக்குள் வைத்து பார், அவ்விசுவாசியாக இராமல் விசுவாசியா இரு என்றார். அந்த தோமாவே, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவனாகிய அந்த தோமாவே, அவனுடைய சந்தேகம் போன பிறகு இயேசுவை எப்படி பின்பற்றினார் என்றால், அவர் அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், இவர் உண்மையான இரட்சகர், இவர் உலக இரட்சகர், பாவிகளின் மீட்பர் என்று அவர் நம்ம பாரத தேசத்துக்கே வந்தாருங்க மிஷனரியாக. நம் பாரத தேசத்துக்கே அந்த காலத்திலேயே வந்து கேரளா பகுதிகளில், கடற்கரை ஓரங்களில், பிளைட்ஸில் அன்றைக்கு படகுகளில் வந்து அவர் இந்த பகுதிகளில், இங்கே கேரளாவில், தமிழ்நாட்டில் முக்கியமாக அதிகமான ஊழியத்தை செய்து, நாங்க இருக்கிற இந்த சென்னையில சாந்தோம் சர்ச் என்று இருக்கீங்க, ஒரு மரத்துண்டை அவரே கொண்டு வந்து அவரே அதை அடித்து செதுக்கி ஒரு சின்ன ஷெட்டை போட்டு அவர் முதலில் சென்னையில் ஆலயத்தை கட்டினார். இன்றைக்கு அங்கு பெரிய ஆலயத்தை கட்டி அனைவருக்கும் சாட்சியாக வைத்திருக்கிறாங்க. அதே தோமா, சந்தேகப்பட்ட தோமா, இயேசு கிறிஸ்து திரும்ப எழுந்தார் என்று அறிந்த பிறகு, அவரை தொட்டு பார்த்த பிறகு, உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்த பிறகு, அவர் அன்பை அனுபவித்த பிறகு, அந்த அன்பை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று அவர் அநேக சித்திரவதை செய்யப்பட்ட போதும், தடைகள் ஏற்பட்ட போதும், கடைசியில இங்க சென்னையில சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று இருக்கு, அந்த மலையின் மேல் அவர் ஜெபிக்கும் போது பின்னால் இருந்து ஒருவர் ஈட்டினாலே அவரை குத்தி அவரை கொலை செய்தார்கள். அவர் ஒரு இரத்த சாட்சியாக மரித்தார். அவர் கட்டின கிட்டத்தட்ட 8 சர்ச்சஸ், சின்ன சின்ன ஆலயங்களை அந்த காலத்திலே கட்டினார்கள் அவர்கள். அவர் மூலமாய் சுவிசேஷம் முதலில் இந்தியாவுக்கு வந்தது. பிரிட்டிஷ்காரங்க மூலமாக முதல்ல சுவிசேஷம் இந்தியாவுக்கு வரலங்க. அவரை தங்கள் சொந்த கண்களாலே தொட்டு பார்த்த அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நேரடியான சாட்சியாக இருக்கிற தோமா, இயேசுவின் சாட்சியாக நம் தேசத்துக்கு வந்து ஆண்டவருடைய அன்பை அறிவித்ததினால் இன்றைக்கு நாம ஆண்டவருடைய அன்பை உணர்கிறோம். ஆண்டவர் அன்பை நீங்க உணர்ந்திருந்தா என்ன செய்றீங்க? நீங்க யாருக்காவது உங்க அனுபவ சாட்சிய சொல்றீங்களா? அவர் உங்களுக்கு கொடுத்த சுகத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, நீங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து, உங்களை சுற்றி குறைகளிலும் கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் இருப்பவர்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தில் சுகம் உண்டென்று, இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிக்கிறவர் என்று, அவர் உண்மையான தேவன் என்று, உயிருள்ளவர் என்று சாட்சி கொடுக்கிறீங்களா? ஆத்துமாக்களை சம்பாதிப்பதுனா நம்ம ஏதோ மதம் மாற்றம் செய்வது அல்லங்க. கஷ்டத்தில் இருப்பவர்களை விடுவிப்பதற்காக, ஆதரிப்பதற்காக. உங்களுக்கு தெரிந்த நல்ல டாக்டரை இன்னொரு வியாதியில் இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லுவீங்களா இல்லையா? பரம வைத்தியனாகிய ஆண்டவர் சகல நோய்களிலிருந்தும் நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறதுனாலே அவரின் மேல் விசுவாசம் வைப்போம், அவருடைய அன்பையும் வல்லமையும் அனுபவிப்போம்.
அந்த அன்பை மற்றவர்களுக்கும் பகிர்வோம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எவ்வளவு பெரிய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்பது எங்கள் கைகளில் இருக்கிற பரிசுத்த வேதம் எவ்வளவு விலையேற பெற்ற வேதமோ என்று உணர்ந்து நாங்கள் உம்முடைய வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும், எங்களுக்காக ஜீவனை கொடுத்த உம்மேலே நாங்கள் விசுவாசம் வைத்து உம்முடைய நாமத்திலே கிடைக்கும் ஒவ்வொரு விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ள, நான் நம்பின தேவன் பெரியவர், அவருடைய கிருபையில் என்னை பாதுகாக்கிறார் என்று சாட்சி கொடுக்க, எங்களை சுற்றி கஷ்டங்களில் பாடுகளில் சமாதானம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு சமாதானத்தின் தேவனை அறிமுகப்படுத்துவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஒவ்வொன்றும் நாங்கள் வாசிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இதை அடிக்கடி சொல்லுகிறோம். புதிதாக பார்க்கிற உங்களுக்காக மீண்டும் சொல்லுகிறோம். இதுவரை ஒரு முறை கூட நீங்க அனுப்பாமல் இருந்தால் இன்றைக்கு கண்டிப்பா அனுப்புங்க. தேவன் நிச்சயமாக நமக்கு பதில் கொடுப்பாரு. அவர் செய்கிற நன்மைகளுக்காக மீண்டும் அவரை துதிப்போம். உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் நீங்க தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு மீண்டும் இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்